This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் பதக்க நம்பிக்கைகளில் ஒருவராக இருக்கிறார் குத்துச்சண்டை நாயகி லவ்லினா. தேசத்தின் பெருமையாக போற்றப்படும் லவ்லினாவின் சாதனை களங்களை சற்று திரும்பி பார்க்கலாம். எதிர்த்து களமாடுவோரை சரமாரி குத்துகளால் திணறடிக்கும் இந்த சிம்மப்பெண் பாரத தேசத்தின் பதக்க கனவுகளில் ஒன்றாக திகழ்கிறார். அசாமின் குக்கிராமமான பரோமுகியாவில் பிறந்த லவ்லினா வீதிகளில் விளையாட்டு பயிற்சி எடுத்தவர். வறுமை தாண்டி வாகை சூடிய இவர் இன்று தேசிய கொடியை பதக்க மேடைகளில் பட்டொளி வீசச் செய்கிறார். லவ்லினாவின் பயிற்சி களங்கள் கடினமானவை. கிக் பாக்ஸிங்கில் ஒரு வகையான முவாய் தாய் எனும் தற்காப்பு கலையின் மீதே அவருக்கு சிறு வயதில் ஆர்வம் இருந்தது. மூத்த சகோதரிகளான லிச்சா மற்றும் லிமாவுடன் சேர்ந்து முவாய் தாய் விளையாட்டில் ஜொலித்தார் லவ்லினா. 13 வயதில் இந்த தற்காப்பு கலையின் மீது கொண்ட ஆர்வம்தான் பின்னாளில் நாயகி லவ்லினாவை குத்துச்சண்டையின் பக்கம் திருப்பியது. கிக் பாக்ஸிங்கில் எதிராளியை கிரங்கடித்த லவ்லினாவுக்கு 14 வயதில் குத்துச்சண்டையின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. பதும் போரா என்ற பயிற்சியாளரால் பட்டை தீட்டப்பட்டார். சின்னஞ்சிறு கிராமமான பரோமுகியாவிலிருந்து கவுகாத்திக்கு பயணமானார் அவர். 2012ஆம் ஆண்டு கவுகாத்தியில் உள்ள நேதாஜி பயிற்சி மையத்தில் சேர்ந்தார் லவ்லினா. அதிரடியாக அதே ஆண்டு இளையோர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றார். படிப்படியாக முன்னேற்றம் கண்ட அவர் 2017ஆம் ஆண்டு ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். 2022ஆம் ஆண்டு ஆசிய சாம்பியன்ஷிப்பில் தங்கம், 2023ஆம் ஆண்டு உலக சாம்பியன்ஷிப்பில் தங்கம், 2023ஆம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளி என லவ்லினாவின் பதக்கப்பட்டியல் நீள்கிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்று தேசத்திற்கு பெருமை சேர்த்தார் லவ்லினா. இப்போது பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் பதக்கம் வெல்வார் என இந்த சார்பட்டா நாயகியை தேசமே நம்புகிறது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.